நண்பர்களே, இயற்கையானது நம் உடலை 5 கூறுகளால் உருவாக்கியது. ஆனால் இன்றைய மனிதர்கள் அதில் 6வதாக ஒரு கூறையும் சேர்த்துள்ளனர். அதுதான் பணம். பணம் கொண்டு சில பொருட்களை வாங்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பெரும்பாலானவற்றை வாங்க முடியும். ஒரு துறவி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள், இது மாயை. இந்த மாயையில் யார் சிக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பார்கள். அங்கிருந்த அனைவரும் இதை கேட்டு கைத்தட்டினார்கள். இந்த சொற்பொழிவை சொல்ல அந்த துறவி பணம் வாங்குகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதுதான் மாயையின் விளையாட்டு. இந்த உலகில் மிகச் சிலருக்கே இது புரியும். யார் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த மாயை உச்சத்தின் சிகரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினம் அல்ல. அதைவிடவும் கடினமானது பணத்தை சேமித்து வைப்பது. நிறைய பேர் இருக்கிறார்கள், கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் அவர்கள் பறக்கத் தொடங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு பணத்தின் விதிகள் தெரியாது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும். லட்சுமியின் படம் நின்ற நிலையில் இருக்கும். சரஸ்வதி சொல்வாள், நான் சீக்கிரம் வரமாட்டேன். ஒருவேளை நான் வந்துவிட்டால் நான் திரும்பி போக மாட்டேன். ஏனென்றால் ஞானத்தை அவ்வளவு எளிதில் பெற முடியாது. ஒருமுறை நாம் ஒரு ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஆனால் லட்சுமியின் விதி என்னவென்றால், அவள் சீக்கிரம் வந்துவிட்டால் சீக்கிரம் சென்று விடுகிறாள். ஒரு மனிதனுக்கு பணத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் லட்சுமி சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறாள். எனவே இந்த கதையில் நான் உங்களுக்கு 6 வகையான செலவுகளை பற்றி சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் இன்றே நிறுத்திவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதில் இந்த 5 இடங்களில் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும். உண்மையாகவே உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கி இருக்கிறது என்று நீங்களே உணர்வீர்கள். பணக்காரன் ஆவதற்கான முதல் வழியும் இதுதான். உங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள். அப்படியானால் இந்த கதை மூலம் எந்த 6 விஷயங்களில் நாம் பணத்தை செலவழிக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். சரி, கதை ஆரம்பிக்கலாம். ஆனால் நண்பர்களே, வீடியோவை தொடரும் முன் நீங்களும் கௌதம புத்தரின் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நிறைய புத்தர் வீடியோ உங்களுக்கு வரும். சரி, இன்றைய பௌத்த கதையை ஆரம்பிப்போம். ஒரு முறை ஒரு கிராமத்தில் 2 பெண்கள் வாழ்ந்தனர். ஒருவரிடம் எருமை இருந்தது, மற்றொருவரிடம் ஆடு இருந்தது. எருமை வைத்திருந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பொருளையும் சரியாக பாதுகாத்து வைக்க தெரியாது. அவளது எருமை நிறைய பால் கொடுத்தது. ஆனால் அவள் பாலின் மதிப்பை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவள் அந்த பாலை வீட்டின் பூனைக்கு கொடுத்து விடுவாள். அந்த பாலை வீணாக செலவிடுவாள். அதனால் அந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்றாள். அந்த பெண்ணிடமிருந்து ஒரு 1/4 கிலோ நெய் வாங்கி கொண்டு வந்தாள். நான் விரைவில் என் எருமை பாலை கறந்து நெய் எடுப்பேன். அப்பொழுது உனக்கு உன் 1/4 கிலோ நெய்யை திருப்பி தருவேன் என்று கூறி அந்த பெண் நெய்யை கொண்டு வந்தாள். ஆடு வைத்திருந்த பெண் அவளுக்கு ஒரு 1/4 கிலோ நெய்யை கடனாக கொடுத்தாள். பின்னர் அந்த பெண் தன் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறினாள். அதன் பிறகு பல நாட்கள் கடந்து சென்றன. ஆனால் எருமை வைத்திருந்த பெண் அவளுக்கு நெய்யை திருப்பித் தரவில்லை. அதனால் அந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்றாள். அந்த பெண்ணிடமிருந்து ஒரு 1/4 கிலோ நெய் வாங்கி கொண்டு வந்தாள். நான் விரைவில் என் எருமை பாலை கறந்து நெய் எடுப்பேன். அப்பொழுது உனக்கு உன் 1/4 கிலோ நெய்யை திருப்பி தருவேன் என்று கூறி அந்த பெண் நெய்யை கொண்டு வந்தாள். ஆடு வைத்திருந்த பெண் அவளுக்கு ஒரு 1/4 கிலோ நெய்யை கடனாக கொடுத்தாள். பின்னர் அந்த பெண் தன் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறினாள். அதன் பிறகு பல நாட்கள் கடந்து சென்றன. ஆனால் எருமை வைத்திருந்த பெண் அவளுக்கு நெய்யை திருப்பித் தரவில்லை. ஒரு நாள் ஆடு வைத்திருந்த பெண் எருமை வைத்திருந்த பெண்ணிடம் சென்று, நான் உனக்கு ஒரு 1/4 கிலோ நெய் கொடுத்தேன், அதை திரும்ப வாங்க வந்திருக்கிறேன் என்றாள். இதை கேட்ட அந்த பெண், எந்த நெய்? நீ எப்படி எனக்கு நெய் கொடுக்க முடியும்? என்னிடம் எருமை இருக்கிறது, உன்னிடம் ஆடு இருக்கிறது. நான் ஏன் உன்னிடம் நெய் கடன் கேட்க வேண்டும்? என்னிடம் இவ்வளவு பெரிய எருமை இருக்கிறது, அது நிறைய பால் கொடுக்கிறது. நான் அதிலிருந்தே நெய் எடுத்துக் கொள்வேன். நான் ஏன் உன்னிடம் கடன் வாங்க வேண்டும் என்று கூறி நெய் தர மறுத்துவிட்டாள். ஆடு வைத்திருந்த பெண் திரும்பி வந்து விட்டாள். அவளுக்கு தெரியும், இப்போது யாரும் அவள் சொல்வதை நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவளிடம் எருமை இருந்தது. ஆனாலும் அவள் பலரிடம் கூறினாள்,
ஆனால் யாரும் இதை நம்ப தயாராக இல்லை. அனைவரின் பதிலும் ஒன்றாகவே இருந்தது. எருமை வைத்திருக்கும் பெண் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் ஏன் நெய் வாங்கப் போகிறாள் என்பதை யாரும் நம்ப தயாராக இல்லை. அதே கிராமத்திற்கு வெளியே சற்று தூரத்தில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார். பின்னர் ஆடு வைத்திருந்த பெண் அந்த குருவிடம் சென்று தனது அனைத்து பிரச்சனைகளையும் தெரிவித்தாள். பிறகு குரு மாடு வைத்திருந்த பெண்ணை அழைத்தார். அவளும் குருவிடம் வந்து, குருவே, இவள் பொய் சொல்கிறாள். என்னிடம் மாடு இருக்கிறது, நான் ஏன் இவளிடமிருந்து நெய் வாங்க வேண்டும் என்று தன் தரப்பு நியாயத்தை கூறினாள். இப்போது குருதான் முடிவெடுக்க வேண்டும். மாடு வைத்திருந்த பெண் உண்மையில் ஆடு வைத்திருந்த பெண்ணிடமிருந்து நெய் கடன் வாங்கினாளா இல்லையா என்று. ஏனென்றால் ஆட்டின் பால் மிகவும் குறைவு, ஆனால் மாட்டின் பால் அதிகம். அப்படி இருக்க மாடு வைத்திருப்பவளுக்கு ஆடு வைத்திருப்பவளிடமிருந்து நெய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று குரு நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பிறகு 2 பெண்களையும் அழைத்து தலா ஒரு சொம்பு தண்ணீர் கொடுத்து, இந்த தண்ணீரை கொண்டு போய் இருவரும் நன்றாக கை கால்களை கழுவி வாருங்கள் என்றார். ஒரு சொம்பு தண்ணீரில் எப்படி கை கால்களை கழுவ முடியும் என்றாள். ஆனால் ஆடு வைத்திருந்த பெண் அந்த சொம்பை எடுத்து கொண்டு சென்று என்று தன் கை கால் முகத்தை நன்றாக கழுவினாள். கழுவிய பிறகும் சொம்பில் சிறிது தண்ணீர் மீதி கொண்டு வந்து குருவிடம் திரும்ப வந்தாள். ஆனால் மாடு வைத்திருந்த பெண் சொம்பை எடுத்துக்கொண்டு சென்று தன் முகத்தை மட்டும் கழுவி விட்டு சொம்பை காலி செய்துவிட்டு திரும்ப வந்தாள். 2 சொம்புகளையும் திரும்ப வைத்ததும் குரு கூறினார், மாடு வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கியது உண்மை. அவள் நெய்யை திருப்பி கொடுக்க வேண்டும். பக்கத்தில் அமர்ந்திருந்த கிராம மக்கள், குருவே, மாடு வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கியது எப்படி சொல்றீங்க என்று கேட்டனர். அதற்கு குரு, இந்த சொம்புகளை கவனியுங்கள். இந்த ஆடு வைத்திருந்தவள் சொம்பில் இவ்வளவு தண்ணீர் மீதி கொண்டு வந்தாள். கை கால் முகம் எல்லாவற்றையும் கழுவினாள். இதுதான் எந்த ஒரு பொருளின் மதிப்பையும் புரிந்து கொள்வது. ஆனால் மற்றொரு பெண் மாடு வைத்திருந்தவள் தன் முகத்தை மட்டும் கழுவிவிட்டு சொம்பில் இருந்த தண்ணீரை முழுவதுமாக காலி செய்துவிட்டாள். ஏனென்றால் அவளுக்கு அந்த தண்ணீரின் மதிப்பு தெரியவில்லை. நமக்கு எந்த பொருளின் மீது அக்கறை இல்லையோ அது எவ்வளவு இருந்தாலும் அது அழிந்துதான் போகும், அது முடிந்துதான் போகும். நம்மிடம் எந்த ஒரு பொருளும் குறைவாக இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால், அதன் மதிப்பை நாம் அறிந்தால் நிச்சயமாக அதிலிருந்து நாம் பலன் பெற முடியும். ஆடு வைத்திருந்த பெண் சிறிது சிறிதாக பாலை சேமித்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நெய் தயாரித்தாள். மாடு வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியவில்லை. அதனால்தான் அவ்வளவு பால் இருந்த போதிலும் அவளது வீட்டில் விருந்தினர்களுக்கு நெய் இல்லை. இது உண்மை என்றார். அதன் பிறகு மாடு வைத்திருந்த பெண் குருவின் கால்களில் விழுந்து, என்னை மன்னியுங்கள், நான் இப்போது வீட்டிற்கு சென்று இவளுக்கு நெய் கொடுக்கிறேன் என்றாள். சேமிப்புகள் நமது எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் மிகச் சிலருக்கே புரியும். இதே விஷயம் நம் வீட்டில் லட்சுமிக்கும் பொருந்தும். நாம் லட்சுமியை சிறிது சிறிதாக சேமித்தால் அதே லட்சுமி எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைப்பாள். நண்பர்களே, கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது நாம் இன்று முதல் நிறுத்த வேண்டிய 6 செலவுகளை பற்றி பார்ப்போம். 1. ஆடம்பரச் செலவுகள். கார், விலையுயர்ந்த போன், நகை போன்ற தேவையற்ற ஆடம்பரங்களை வாங்காதீர்கள். தேவையானதை மட்டும் வாங்குங்கள். 2. சலுகைகள். தள்ளுபடிகளில் ஏமாந்து தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். அது நிறுவனத்திற்கே லாபம். 3. கடன், கிரெடிட் கார்டு. கடன் எடுத்து பொருட்கள் வாங்குவது நம்மை ஏழையாக்கும். கடனை தவிர்க்குங்கள். 4. டிஜிட்டல் செலவுகள். ரொக்கம் கொடுத்தால்தான் பணம் போகிறது என்ற உணர்வு வரும். எப்போதும் ரொக்கத்தில் செலவழிக்க முயற்சி செய்யுங்கள். 5. உணர்ச்சி வசம். ஒரு பொருள் பிடித்தால் உடனே வாங்காதீர்கள். அது உண்மையில் தேவையா என்று யோசிக்கவும். 6. ஆசைகள். அதிக ஆசைகள்தான் பணவீக்கத்திற்கும் ஏழ்மைக்கும் காரணம். ஆசைகளை குறைத்து சேமிப்பை அதிகரியுங்கள். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பணம்தான் வாழ்க்கை இல்லை என்று நம்மிடம் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையை சரியாக கவனித்து பார்த்தால் அவர்களுக்கு பணம்தான் எல்லாம். அவர்கள் பணத்திற்காகவே அலைந்து திரிகிறார்கள். ஆனால் நம்மிடம் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் என்று கூறுகிறார்கள். நண்பர்களே, இந்த காணொளியில் சில தேவையற்ற செலவுகளை குறைக்க உங்களுக்கு உதவ முயற்சித்திருக்கிறோம். இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் உங்களிடம் பணம் சேமிக்கப்படும். தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு பயன்படும். தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் நமக்கு உதவும் போது நமக்கு கிடைக்கும் மன அமைதி உண்மையிலேயே மிகவும் அற்புதமானது.
இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, பெல் ஐகான் மணியை அழுத்தி அனைத்தையும் ஆல் என்பதை தேர்ந்தெடுக்க மறக்காதீர்கள். விரைவில் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். அதுவரை உங்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். எங்களுக்கு விடை கொடுங்கள்.